ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எக்ஸிபிஷன் போக போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து எக்ஸிபிஷன் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே காசு தான், எல்லோரும் ஃப்ரீயாக போக முடியாது. பசங்களுக்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸிபிஷன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வந்து ஸ்கூலில் பசங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்கூலில் பசங்களை கூப்பிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க் கிளம்பலாம். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேனால தம்பி எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன்னு அவங்க மேம் சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் பசங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். எங்கள் மாமா ஆட்டோவில் தான் போனோம். இதுதான் பசங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ டிக்கெட்டு. போனோடனே அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸ்னோ வேர்ல்டு தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அம்மாவுக்கு அக்காவுக்கு எனக்கு 3 பேர்த்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஆனால் கீழே ஃபுல்லாமே கோலப்படி தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு அவங்க வச்சுருந்தாங்க. பனிக்கரடி மாதிரி சின்ன சின்ன டெடி பியர் வச்சுருந்தாங்க. இந்த செடியில் அந்த டிஜே லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பசங்க அந்த அட்மாஸ்பியரை பார்த்தோன்னே செம்ம குஷியாயிட்டாங்க. அவங்க 2 நாளாக ஸ்கூலில் டிக்கெட் கொடுத்து 2 நாள் ஆச்சு. 2 நாளாவுமே போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக இன்றைக்கி கூட்டிகிட்டு போயாச்சு. எல்லாருமே செம்ம ஜாலி. எல்லாருமே ஆடினாங்க. அந்த டிஜே லைட்ஸு, டிஜே மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி கூட நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ. அந்த அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ஒன்றொன்றும் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு ஒன்றொன்றும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, குட்டி டெடி பியர் மாதிரி பனிக்கரடி வச்சுருக்காங்க அப்படின்னு. அந்த இதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயம், ஸ்னோ வர மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோல்குள்ளேருந்து ஐஸ் கட்டியாக வந்துருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப ஜாலியாகிட்டாங்க எல்லாருமே. ஒரு சின்ன இடத்துல மட்டும் மேலேருந்து ஒரு ஹோலுக்குள்ளேருந்து பனிக்கட்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கார்ட்டூன் எல்லாமே இருந்துச்சு. பசங்கள்லாம் அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் பிக்சர்ஸ்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, சண்டை போடுறதுமா இருந்தானுங்க. நல்லா இருந்துச்சு. உடம்பு சரியில்லை, அதான் கொஞ்சம் தொண்டை சரியில்லாமல் இருக்குது. சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்டை பார்க்காம இருந்தேன் எப்படி? சின்சான் தான் என்னோடய ஃபேவரட் கார்ட்டூன். அதுகிட்ட போய் நின்று சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, அப்புறம் பசங்க எல்லோரும் சேர்த்து வச்ச மாதிரி நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்தோம். நல்லா இருந்துச்சு, ஒவ்வொன்றுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக நானும் பசங்களோட சேர்ந்து சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அக்கா, நான் எல்லாருமே பசங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கிட்ட இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. ஏன்னா அவளுமே யூடியூப் சேனல் வச்சுருக்கா. அவளுமே விளாக் எடுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நான் எடுத்து கொடுத்தேன், எனக்கு அவள் எடுத்து கொடுத்தா. இந்த மாதிரி தான் எனக்கு டே ஃபுல்லாக போச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பால் தட்டி விட்டால் ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும், வீடியோ கேமு, இந்த டாய்ஸு, இந்த வளையம் போட்டோம்னா அதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க, அது பலூனு, நிறைய இது வச்சுருந்தாங்க கேம்ஸு. நல்லா இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோது இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகல. சும்மா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க, ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பசங்க இது எல்லாமே அவங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட். ஏன்னா உள்ளே போனோடனே பெரிய பெரிய ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு தான் டைரெக்டாக அவங்களுக்கு கண்ணு போச்சு. அதனால் இது எதுவுமே பார்க்காம அவங்க வேகமாக நடந்து போயிட்டாங்க. பசங்களுக்கு எல்லா மேலேயும் ஆசை வரதான் செய்யும். நமக்கு தானே தெரியும் அவங்களுக்கு எது சேஃப் இல்லைன்னு. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் சேஃபாகவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கேம் பார்த்தோம். அதனால் இந்த பெரிய பெரிய ராட்டினம் அந்த சைடெலாம் கூட்டிகிட்டு போகல. அவங்களுக்கு ஆக்டிவிட்டி தர மாதிரி சின்ன சின்ன கேமில் விளாண்டுட்டு இல்லை, விளாட்றதுக்கு கேம்ஸுமே அதிகமாக இருந்துச்சு. பசங்க எல்லாமே ஒன்று பார்த்து இதில் போகணும், அதில் போகணும், அதில் போகணுன்ட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கள். நேராக பாருங்கள், எங்கள் குட்டி பயப்படாமல் அதில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். எல்லா பசங்களும் அங்கே பயந்தாங்க. அவன் பேசாமல் அழுகாமல் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். ரொம்பவே அது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. நாங்களும் பார்த்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்ரு கேமில் போகணுன்னு ஒரே அடம். என் பசங்க 2 பேருமே. அக்கா பசங்க, அண்ணன் பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க 2 பேர் வந்து பேய் வீட்டுக்குள்ளே போகணும், கோஸ்ட் ஹவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நான் போகணும், இதில் நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என் பசங்க 2 பேர் மட்டும் இதில் ஏற்றி விட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. அவங்க கையை வச்சு ஆக்டிவிட்டி பண்ணி
வண்டியை டைரக்ஷன் பார்த்து திருப்புற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கரெக்டாக வாட்டர் கேம் விளாண்டு முடிக்கிறாங்க, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்தால் தான் கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்று வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். குட்டீஸ் 2 பேருமே அந்த தண்ணிக்குள்ளே படகு இருக்கிறத பார்த்து ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகி ரொம்ப ஜாலியானாங்க. அப்புறம் நானும் தம்பியும் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அவன் என்னை கொஞ்சிக்கிட்டே இருந்தான், நான் கொஞ்சம் மறுபடியும் அவன் என்னை கொஞ்சிக்கிட்டே இருந்தான். தம்பி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் வந்துருச்சு. அப்படியே கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே போயிட்டோம். கோஸ்ட் ஹவுஸுக்குள்ளே ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை கவர் பண்ண முடியல. கோஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வந்துட்டு 3D ஷோ பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி 3D ஷோ பார்க்க போயிட்டோம். அங்கே அம்மா அக்கா பசங்க எல்லாத்துக்குமே கண்ணாடி கொடுத்தாங்க. அது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் 3D ஷோவும் சூப்பராக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்ட்டு ஸ்நாக்ஸ் பக்கம் போனோம். நாங்கள் வாங்கினது 2 மசால் பூரி, 3 பாவ் பூஜி வாங்கினோம். அதுக்கு டோக்கன் எல்லாமே வாங்கிட்டு சாப்பாடு வாங்க போனோம். சாப்பாடு வாங்கின இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. அந்த அக்கா காசு வாங்கிட்டு, இல்லை நான் உங்ககிட்ட வாங்கலை மற்றவங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா மறுபடியும் ஆமாம் வாங்கினேன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் மாமாவே வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா பசங்களுமே மறுபடியும் போகணுன்னு சொல்லி ஸ்னோக்குள்ளே போகணுன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷன் போகிறதுக்காக பசங்க என்கிட்ட 2 நாளாக அடம் பிடிச்சு 2 நாளுக்கு அப்புறமும் நான் கூட்டிகிட்டு போகாமல் இது 3ஆவது நாள்னு நினைக்கிறேன். 2 நாள் ஆகி எல்லா பசங்களும் போயிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் தான் எங்களை இன்னும் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கீங்கன்ட்டு அவங்கள ஏங்க வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆகி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க கேட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை. முன்னாடியே சொன்னேன்ல, தம்பி என் பையன் சின்னவன் வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருந்தான். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவன் இந்த இதில் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சான் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் இன்றைக்கி வாங்கியிருக்க முடியாது. காம்படிஷன்லேயுமே சார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல் ஆனுவல் டே அப்போ அதுக்காக ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாமே. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம். ஃபுல்லாக பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துடுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.